Hi students, இன்னைக்கு நம்ம class 11 max trigonometry chapterல exercise 3.2ல 6th sum பார்ப்போம் இந்த வீடியோல. What is the length of the arc intercepted by a central angle of measure 41 degree in a circle of radius 10 feet னு கொடுத்திருக்காங்க. இல்ல length of the arc நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இல்லையா? இந்த central angle 41 degree னு கொடுத்துட்டாங்க. Radius is 10 feet. இது நம்ம feetலயே வச்சுக்கலாம், எதுவும் யூனிட்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ length of the arc S is equal to r theta நமக்கு தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ S தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் given radius is equal to 10 feet and angle is equal to 41 degree ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ S is equal to R என்ன கொடுத்துருக்காங்க 10 into 41 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரேடியன்ஸில் டிகிரி கொடுத்துருக்கத ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு பை பை 180ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இது பண்ணும்போது 10 into 41 into 22/7 பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கிறேன் into 180. கட் பண்ணோம்னா ஒரு 0 0 கட் ஆகிடும். இது 2 டேபிள்ஸில் பண்ணோம்னா 2 9s are 2 11s are. ஸோ 41 into 11 by 63. ஸோ 41 into 11 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 451 வருது, டிவைடட் பை 63. ஸோ 63ஆல் கட் பண்ணுவோம், இதை டிவைட் பண்ணுவோம். 451 டிவைடட் பை 63. 7 டைம்ஸ் போகுமா? 7 3 21 7 6 42 44. ஸோ 0 1. ஸோ பாயிண்ட் வச்சிட்டோம்னா 0 போட்டோம்னா 1 டைம் தான் போகும். 63 37 0 6 டைம்ஸ் போகுமா? 5 டைம்ஸ் தான் போகும். 15 31 5 5 0 சேர்த்தோம்னா 8 டைம்ஸ். ஸோ 7.158ன்னு வருது. நான் இதை வந்து 7.16ன்னு எடுத்துக்குவோம். 8 5க்கு மேலே இருக்குல்லையே, அதை ஒன்றா கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 7.16 feet. So the length of the arc is equal to 7.16 feet. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.